ஹலோ பசங்களா, நான் உங்களோட Sandra Ma'am. உங்கள் கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க, இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனல் ஒரு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனுமே அடித்து ஸ்மாஷ் பண்ணுங்கள். இன்னையோட செஷன் என்னென்று பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளாஸ் 10th போர்டு எக்ஸாம்லையுமே சரி ஜேஇ லெவலில் வேறு லெவலில் தெருக்கி விட்டுருக்காங்க. சம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நேம் அண்ட் ஆல்சோ அவங்களோட பர்சன்டைல் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் காமிச்சிட்டு இருக்கேன். திஸ் இஸ் கிளாஸ் 10th ரிசல்ட்ஸ். அதே மாதிரி ஜேஇ லெவலில் நம்மளோட பரமேஸ்வரன் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு அசால்ட்டு பண்ணியிருக்கிறாங்க எக்ஸாமு. ஈவன் நீங்கள் ஷார்ட்ஸில் கூட நம்ம உங்களால் பார்க்க முடியும். ஷெமன் சார் கூட அவர் வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்க எல்லாருமே நம்மளோட வேதாந்தோ ஆஃப்லைன் சென்டர்ஸில் வந்துட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸு, ஒருவேளை நீங்களுமே ஆஃப்லைன் சென்டர்ஸில் வந்துட்டு சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் சம் ஆஃப் தி ஆஃப்லைன் சென்டர்ஸ் தட் ஐ ஹவ் லிஸ்டட் ஃபார் யூ அக்ராஸ் தமிழ்நாடு. நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வாக்இன் பண்ணி கூட வந்துட்டு என்கொயர் பண்ணிக்கலாம். அப்படின்னா கூட ஸ்க்ரீனில் தெரியுது இந்த காண்டாக்ட் நம்பர் கூட வந்து நீங்கள் கால் பண்ணி வந்துட்டு விசாரிச்சுக்கலாம் ஃபார் ஜேஇ ஆர் நீட் ஆர் ஃபவுண்டேஷன் பேஸ்ட் கோர்சஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட செஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம போயிடுவோம். என்னென்ன மேம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெரிடிட்டி வந்துட்டு இருக்குது இல்லையா, இந்த சாப்டர் நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஹெரிடிட்டி சாப்டர் பேஸ் பண்ணி மைண்ட் மேப்பை தான் இந்த செஷனில் நம்ம வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். பட் செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா அப்படின்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு செக் பண்ணுங்கள். லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா தான் வந்து இந்த செஷன் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு சூடு பிடிக்கும். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெரிடிட்டி அப்படின்றது நம்ம வந்துட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஹெரிடிட்டினா வந்துட்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெரிடிட்டி இட் இஸ் தி பாசிங் ஆஃப் ட்ரேட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங். இந்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேரண்ட்ஸ்லேருந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு வந்துட்டு போகுது இல்லையா, அந்த ஒரு ஃபெனாமினை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹெரிடிட்டி அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். இந்த ஹெரிடிட்டியில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ் மாதிரி டிட்டோவாக இருக்கக்கூடாது. அதுக்கு சில சேஞ்சஸோடு வந்துட்டு அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது. அந்த சில சேஞ்சஸ் என்னன்னு சொல்கிறோன்னா வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேரியேஷன்ஸ் என்னது, டிஃபரன்ஸ் அமௌங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ். நீ பேரட்டே எடுத்தனா பேரட்டில் கூட டிஃப்ரெண்ட் பேரட் வந்துட்டு இருக்குது. டாக் ஸ்பீஷீஸ் எடுத்தால் கூட டாக் ஸ்பீஷீஸில் கூட டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் டாக் வந்துட்டு இருக்குது. அதில் கூட உனக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு பார்க்க முடியும் இல்லையா. அதெல்லாமே என்னது, வேரியேஷன்ஸ் பேசிக்லி. இப்போ இந்த வேரியேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னது மேம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன், சேஞ்ச் ஆகுற இந்த என்வாயன்மெண்ட்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கு இந்த வேரியேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி பயங்கரமான டைவர்சிட்டி, அதாவது பயங்கரமான வெரைட்டி இருக்குல்ல, அதுக்கும் காரணம் இந்த வேரியேஷன்ஸ் தான். ஓகே, ஸோ தட் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன்ஸ். அடுத்தது ஜீன்ஸ், டிஎன்ஏ அண்ட் your chromosomes. ஜீன்ஸ்னா என்னது, ஸோ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடி, அதை தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜீன்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஜீன் வந்துட்டு பேசிக்லி டெஃபினேஷனாக சொல்லணும்னா டிஎன்ஏ ஓட ஒரு செக்மெண்ட், அதுதான் வந்துட்டு ஒரு ஜீன். இப்போ டிஎன்ஏ என்னது மேம், இட் இஸ் டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏ வந்து என்னது அப்படின்னு கேட்டால், நமக்குள்ளே இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல், நம்ம மொத்த ப்ளூ பிரிண்ட்டும் டிஎன்ஏக்குள்ளே தான் வந்துட்டு அடங்கியிருக்கு. இந்த டிஎன்ஏ எங்கே மேம் இருக்குது, நம்ம செல்லுக்குள்ளே அப்படின்னு கேட்டால் குரோமோசோம்குள்ளே இருக்குது. குரோமோசோம் என்னது மேம், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம பாடியில் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்குது மேம், 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதில் 22 வந்துட்டு நான் செக்ஸ் குரோமோசோம்ஸ் அண்ட் கடைசி பேரை வந்துட்டு செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதோட ரிலேஷன்ஷிப் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ டிஎன்ஏ இருக்கு, அதோட ஒரு செக்மெண்ட்டும் ஜீன்னு சொல்லுவோம். இந்த டிஎன்ஏ எங்கே இருக்குது, குரோமோசோம்குள்ளே வந்துட்டு அடங்கி இருக்குது. ஸோ டிஎன்ஏ ஒரு செக்மெண்ட் ஜீன்னு சொல்லும். இந்த டிஎன்ஏ எங்கே அடங்கி இருக்குது, குரோமோசோம்குள்ளே அடங்கி இருக்குது. அம்பிட்டு தான் மேட்டர். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெண்டல் அவர்கள் வந்துட்டு பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மெண்டல். ஓகே, ஸோ மெண்டல் யாரு, ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், கிரெகார் ஜோஹான் மெண்டல், ஆஸ்திரியன் மாங்க். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரோல் ஆகுது சயின்டிஸ்ட்டும் கூட. ஸோ அவர் என்ன பண்ணாரு, பீ பிளான்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. பீ பிளான்ஸ் பைசம் சட்டாய்வம் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஸோ என்னென்ன ட்ரேட்ஸ் படிச்சாரு, சீடு ஷேப்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் ஆன ரவுண்ட் விரிங்கிள்டு இருந்துச்சு. அதே மாதிரி சீடு கலர்ல எல்லோ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டுமே இருந்துச்சு. பிளான்ட் ஹைட்ல டால் டார்ஃபுமே வந்துட்டு இருந்துச்சு. டேர்ம்ஸ் என்னது, ட்ரேட்னா என்னது, கேரக்டர்ஸ் பேசிக்லி. அலீல்ஸ் என்னது, ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன் ஆர் ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜீன், அதை தான் அலீல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா டாமினன்ட் ட்ரேட்னா என்னது, எது அதிகமாக எக்ஸ்பிரஸ் ஆகுதோ, எது இன்னொரு ட்ரேட்டை எக்ஸ்பிரஸ் ஆக விடாத மாதிரி பண்ணுதோ அது தான் டாமினன்ட் ட்ரேட். எப்பெல்லாம் டாமினன்ட் அலீல் இருக்குதோ அப்பெல்லாம் டாமினன்ட் ட்ரேட் உன்னால பார்க்க முடியும். ரிசர்சிவ் ட்ரேட் வந்து எது அடங்கி போகுதோ, எப்போ ரிசர்சிவ் அலீல் இருக்குதோ அப்போ மட்டும் வருது தான் recessive trait. So picture பாருங்க, round wrinkled yellow green tall dwarf.
done with that. Okay, so next வந்து நம்ம எதுக்கு ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா we'll jump to your monohybrid cross. First we'll finish off Mendel's laws, அதுக்கப்புறமா monohybrid crossக்கு போகலாம். Okay, so Mendel's lawsல we have 3 laws. First, law of dominance, law of segregation, law of independent assortment. ஆனால் லாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் ஆச்சு ஸ்மாஷ் பண்ணிட்டு நான் வந்து செக் பண்ணேன். ஓகேவா, பண்ணிட்டியா சீக்கிரம் பண்ணு. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ். லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 2 ட்ரைட் இருக்குது, டாலு ஷார்ட், ரவுண்டு விரிங்கிள்டு, எல்லோ க்ரீன் இருக்குது. இதில் ஒரு ட்ரைட் வந்துட்டு இன்னொரு ட்ரைட் வந்துட்டு டாமினேட் பண்ணும், அதுதான் அதிகமாக எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்னொரு ட்ரைட் வந்துட்டு அப்படி அமிக்கிஃபை பண்ணிடும். இதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ் சொல்லுது. ஸோ இன் அ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் அல்லீல்ஸ், ஒன் இஸ் டாமினன்ட் அண்ட் தட் டாமினன்ட் ட்ரைட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு. மற்றபடி அந்த ரிசர்சிவ் அல்லீல் என்ன ஆகும், அது வந்துட்டு மாஸ்க்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் செக்ரிகேஷன்ல ஒரு அலீல்ல இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்குது. கேபிட்டல் டி வேற ஒரு கேமீட் வழியாக தான் பேரண்ட்ல இருந்துட்டு ஆஃப்ஸ்பிரிங்குக்கு போகும். இந்த ஸ்மால் டி வேற ஒரு கேமீட் வழியாக தான் பேரண்ட்ல இருந்துட்டு ஆஃப்ஸ்பிரிங்குக்கு போகும். ரெண்டுமே இந்த மிக்சிங்லாம் நடக்காது. அதுதான் லா ஆஃப் segregation. Segregation என்னது, செப்பரேட் ஆகிறது. ஓகே, அடுத்தது law of independent assortment. law of independent assortment என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, இப்போ எல்லோவுமே டாமினன்ட், ரவுண்டுமே டாமினன்ட். ஆனா நம்ம டைஹைபிரிட் கிராஸ் படிக்கும் போது wrinkled, அப்புறமா green, எல்லோ, wrinkled, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ட்ரேட் டாமினண்டா இருந்துச்சுன்னா இன்னொரு ட்ரேட்டும் டாமினண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சீடு கலர் வந்துட்டு டாமினண்டா இருந்துச்சுன்னா சீடு ஷேப்பும் டாமினண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் law of independent assortment நமக்கு சொல்லுது. Then we'll jump into your monohybrid cross. Monohybrid crossல என்னது, it is a cross involving only one trait. அதுதான் வந்துட்டு monohybrid cross. ஒரே ஒரு trait தான் நம்ம வந்துட்டு பண்றோம், அதுதான் monohybrid cross. டால் டார்ஃப் எடுக்கிறோம். So capital T into your small t. என்ன கிடைக்குது நமக்கு, எல்லாமே டால் பிளான்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. அது F1 ஜெனரேஷன்ல. இதை நம்ம கிராஸ் பாலினேஷன் பண்ணி தான் நமக்கு F1 ஜெனரேஷன் கிடைக்குது. F1 ஜெனரேஷன் நம்ம செல்ஃப் பாலினேஷன் பண்றோம், செல்ஃபிங்னு சொல்லுவோம். அது புன்னட் ஸ்கொயர்ல நமக்கு போடும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டா, ஒரு கேபிட்டல் டி கிடைக்குது, 2 கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்குது, ஒண்ணு ஸ்மால் டி கிடைக்குது. அது ஜீனோடைபிக் ரேஷியோ. பார்க்கும்போது விஷுவலி நமக்கு வந்துட்டு மூணுமே டாலா இருக்குது. ஸோ ஒண்ணு ஷார்ட்டா இருக்கு. 3:1 ரேஷியோ which is your phenotypic ratio. ஓகே, அதுக்கப்புறமா டைஹைபிரிட் கிராஸ். டைஹைபிரிட் கிராஸ்ல வந்துட்டு நம்ம 2 ட்ரேட்ஸ் வந்துட்டு எடுக்கிறோம். ஸோ 2 ட்ரேட்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ்ல இருந்துட்டு ஆஃப் ஸ்பிரிங்குக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்க்கறது தான் டைஹைபிரிட் கிராஸ். இப்போ இந்த டைஹைபிரிட் கிராஸ்ல நம்ம 2 ட்ரேட்ஸ் எடுக்கிறோம். ஒன்று வந்துட்டு சீடு ஷேப், இன்னொன்று வந்துட்டு சீடு கலர் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ சீடு ஷேப்ல வந்துட்டு என்ன இருக்குது, ரவுண்ட் இருக்குது அண்ட் விரிங்கிள்டு இருக்குது. ரவுண்டு டாமினன்ட், விரிங்கிள்டு ரிசர்சிவ். சீடு கலர்ல நம்ம பார்க்கும்போது எல்லோ டாமினன்ட் அண்ட் கிரீன் வந்துட்டு ரிசர்சிவ். ஸோ F1 P ஜெனரேஷன்ல இருக்குது. அதை நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு F1 ஜெனரேஷன்ல ரவுண்ட் எல்லோ ஹெட்டிரோசைகஸ் கிடைக்குது. இதுல இருந்துட்டு நம்ம கேமேட்ஸ் எடுக்கிறோம். கேமேட்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி கிடைக்குது, கேபிட்டல் R எழுதியாச்சு, கேபிட்டல் R ஸ்மால் y எழுதியாச்சு, ஸ்மால் R கேபிட்டல் Y எழுதியாச்சு, ஸ்மால் R ஸ்மால் y எழுதியாச்சு. அதே மாதிரி அதுவுமே இங்க எழுதியாச்சு. எழுதிட்டு இப்போ ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நான் சொல்றேன், கேபிட்டல் R எழுதிட்டோம், கேபிட்டல் Y எழுதியாச்சு. அதே மாதிரி கேபிட்டல் R எழுதியாச்சு, கேபிட்டல் Y ஸ்மால் y எழுதியாச்சு. இந்த பாக்ஸ்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் வேணும்ட்டே ஒரு எரர் பண்ணியிருக்கிறேன். அது எந்த எரர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நோட்டீஸ் பண்ணி கீழே ஹோம்ஒர்க்காக வந்துட்டு நீங்க எழுதணும். ஓகேவா? ஓகே, இதை பேஸ் பண்ணி நமக்கு phenotypic ரேஷியோ 9:3:3:1 கிடைக்குது. 9 ரவுண்ட் எல்லோ, 3 ரவுண்ட் கிரீன், 3 விரிங்கிள்டு கிரீன், ஒன்று விரிங்கிள்டு green. Okay, wrinkled yellow 3, ஒண்ணு wrinkled green. Okay, so this is your dihybrid cross. அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்கணும்னா, ஜீனோடைப், phenotype-னா என்னது? ஜீனோடைப்னா genetic makeup of an organism. So அது ஹோமோசைகஸா ஹெட்டிரோசைகஸா குறிக்கிறது ஜீனோடைப், அதாவது ஹோமோசைகஸா ஹெட்டிரோசைகஸா. phenotype பார்த்த உடனே நமக்கு தெரிகிறது தான் phenotype, physical appearance. Okay, then sex determination. So number of chromosomes வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபீமேல்ல பார்க்கும்போது நம்ம
நமக்கு மதரில் வந்துட்டு XX இருக்குது. இதுவே வந்துட்டு நம்ம ஃபாதரில் பார்க்கும்போது XYன்னு இருக்குது. ஃபாதர் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜெண்டரை வந்துட்டு டிட்டர்மைனே பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமெட்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த மதர்லேருந்து அந்த எக்ஸ் ஃபாதர் கூட இருக்க அந்த எக்ஸ் ஆகும்போது இட் லீட்ஸ் டு அ கேர்ள் பேபி. மதரில் இருக்கிற எக்ஸ் ஃபாதர் இருக்க Y கூட வந்துட்டு ஃபியூஸ் ஆச்சுன்னா இட் லீட்ஸ் டு அ மேல் சைல்டு. அவ்வளோதான் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஓகே, தென் வந்துட்டு இன்ஹெரிட்டட் வர்சஸ் அக்வயர்ட் ட்ரேட்ஸ். இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ் என்ன சொல்லுது, எந்தெந்த ட்ரேட்ஸ்லாம் பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு போகுதோ அது எல்லாத்தையுமே இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஐ கலரு, பிளட் குரூப்பு, ஹேர் டைப்பு, அதெல்லாமே இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸில் வருது. அக்வயர்ட் ட்ரேட்ஸில் எதெல்லாம் நம்மளோட லைஃப் டைமில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கிறோம், லைக் மசில் பில்ட் பண்ணுறது, ஹேர் கலரிங் பண்ணுறது, அதெல்லாமே அக்வயர்ட் ட்ரேட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வந்துட்டு சிம்பிள் எக்ஸாம்பிள். இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ் வந்துட்டு ஜெர்ம் செல்ஸ் சம்மந்தப்பட்டது, அக்வயர்ட் ட்ரேட்ஸ் வந்துட்டு சொமேட்டிக் செல் சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே நம்ம லெக்சர் சீரிஸில் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தென் வந்துட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அகெயின் உங்களுக்கு குவிக்கான ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஆஃப் ஆல் தி டேர்ம்ஸ் வி ஹவ் கவர்டு: ஜீன், allelitrate, dominant, recessive, homozygous, heterozygous, geno, phenotype, chromosome, DNA and your gamete. Okay, so that is heredity, mind map at a glance. I hope உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். அண்ட் செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து கீழே காமெண்ட்லையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் திஸ் டு யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். குட் பேட் அக்லி எல்லா ஃபீட்பேக்குமே வந்துட்டு கீழே வந்துட்டு நீங்கள் காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தயவு செஞ்சு எதனா டவுட் இருந்தால் கூட கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆன் தட் நோட், திஸ் இஸ் யுவர் சாண்ட்ரா மேம் சைனிங் ஆஃப். பை கைஸ். அண்ட் கரெக்டாக இருந்தால் வரட்டா நான் வரட்டா. பாய்.